சமீப காலமாக தமிழில் ரிலீஸ் ஆகிற படங்களை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னையா இப்படியெல்லாம் படம் எடுத்து எங்கள் உசுரை வாங்குறீங்க அப்படின்னு ஒரு எரிச்சல் வரும். இன்னொரு பக்கம் இப்படியே போச்சுன்னா தமிழ் சினிமாவை யாருப்பா காப்பாற்றுறது, இவங்களே ஐசியூவில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுவாங்க போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலையும் நமக்குள்ளே இருந்துச்சு. ஏன் சொல்கிறோம்னா, இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே தமிழில் சொல்லிக்கிற மாதிரியான நல்ல படங்களோட எண்ணிக்கை அதிகமாக இல்லை. ஒரு சில படங்களை தான் நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் சரி தமிழில் தான் நல்ல படங்கள் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மொழி படங்கள்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். குறிப்பாக சேட்டங்களோட மலையாள படங்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டிலே வசூலில் சக்கப்போடு போகுது. அதுவும் டப்பிங் பண்ணி கூட நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டாம், மலையாளத்துக்கு நேரடியாக தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாலே அந்த படத்தை அங்கே எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய அளவில் அந்த படங்கள் வசூலும் பண்ணுது. அந்தளவுக்கு தமிழில் நல்ல திரைப்படங்களோட எண்ணிக்கைங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்படியே இருந்துக்கிட்டு இருந்த சூழலில் தான் சுந்தர்சியோட அரண்மனை 4 திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஒரு கமர்ஷியல் படம் தான், ஆனால் பெரிய ஹிட்டு. அப்போ தான் எல்லாருக்கும் அப்பாடா பரவாயில்லப்பா தமிழ் சினிமா தப்பிச்சுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் சூரியோட கருடன் படம் ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கு தெரியும், சூரி ஹீரோவாக நடித்து 2வதாக ரிலீஸ் ஆன படம். முதல்ல வெற்றிமாறன் டைரக்ஷனில் விடுதலை அப்படிங்கிற படத்தில் அவர் நடிச்சிருந்தார். விடுதலை படம் கூட வெற்றிமாறனுக்காக அந்த படத்தை பார்க்க வந்த ரசிகர்கள் தான் அதிகம். ஆனால் 2வதாக சூரி நடித்த கருடன் படம் அவர் ஹீரோவாக நடித்து துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம். அதனால் முதல் படத்தை வெற்றிமாறனுக்காக ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் 2வது படத்தை ஒரு காமெடியனாக ஹீரோவாக இருக்கிற சூரியை ரசிகர்கள் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் ரசிகர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எங்களுக்கு நல்ல கதைகள், ஒரு 2.5 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியலான நல்ல படங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கவலையே படாதீங்க, நாங்கள் தேட்டருக்கு படத்தை பார்ப்போம் அப்படின்னு அந்த படத்தோட வெற்றியின் மூலமாக அவங்க ஒரு 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 என்ன சொல்லுது, இந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கருத்தை அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா கருடன் படம் உண்மையிலே வெற்றி படம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சூரிய ஹீரோவாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போன வாரம் விதார்த் நடிப்பில் அஞ்சாமைன்னு ஒரு படம் வந்தது. நான் ஒரு பக்கம் கமர்ஷியல் படங்கள் தமிழ் சினிமாவை உயிரோடு வச்சுருக்கோம், இன்னொரு பக்கம் தமிழில் நல்ல நல்ல கதையும் சொல்ல திரைப்படங்கள் தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே மக்கள் பிரச்சனைகளை பேசுகிற படங்கள், ஒரு தனி மனிதனோட வழிகளையும் உணர்வுகளையும் வேதனைகளையும் பேசுகிற படங்கள் கொண்டாடப்படணும். மலையாள படங்கள் இன்றைக்கி நாம் ஏன் சிலாகிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த படங்கள் மக்கள் பிரச்சனைகளை, சமூக பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ரொம்ப துணிச்சலாக பேசுது. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் மலையாள படங்களை நம்ம கொண்டாடுறோம். போன வாரம் கூட விதார்த் நடிப்பில் அஞ்சாமைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. உண்மையிலே அந்த படத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனையை, கரண்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதுனா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீட் எக்ஸாம், மருத்துவ நுழைவுத்தேர்வாக இருக்கிற நீட் எக்ஸாமில் எவ்வளோ பெரிய முறைகேடுகளும் குளறுபடிகளும் சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் வந்த நீட் எக்ஸாம் ரிசல்ட்டில் கூட அவ்வளவு முறைகேடுகள், அவ்வளோ புகார்கள், மாணவர்கள் சில பேர் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுற அளவுக்கு அந்த எக்ஸாம் மேலே நம்பிக்கையின்மை அப்படிங்கிறதான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த சூழலில் அஞ்சாமை படத்தில் நீட் எக்ஸாம்னால் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு மாணவர் எந்த அளவுக்கு மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப அளவிலும் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப துணிச்சலாக, உள்ளதை உள்ளபடி, ரொம்ப உண்மையாக, ரொம்ப டீட்டெயிலிங்காக அந்த படம் சொல்லியிருந்துச்சு. உண்மையிலே அந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்னென்னா, அந்த படம் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் போய் சேரலை. நிறைய தேட்டர்களை போட்டிருக்கிறாங்க, ஆனால் ஒவ்வொரு ஷோ தான் ஓடுது. அதுவும் ஆடியன்ஸ் எந்த ஷோவுக்கு வரமாட்டாங்களோ அந்த ஷோ தான் பெரும்பாலான தேட்டரில் கொடுத்துருக்குறாங்க. பட் அந்த படம்லாம் பார்க்க வேண்டிய படம். ஆனால் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய, இப்படி ஒரு பொது பிரச்சனையை மக்கள் பிரச்சனையை பேசின ஒரு படம் அப்படிங்கிற பெருமை அந்த படத்துக்கு எந்த காலத்துக்கும் உண்டுங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஸோ போன வாரம் அஞ்சாமை அப்படிங்கிற ஒரு நல்ல திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த வாரம் ரொம்ப எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆக போகிற படம் எதுனா, விஜய் சேதுபதியோட மகாராஜா திரைப்படம். அது இந்த வாரம் கம்மிங் ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் அவருக்கு 50வது படம். 50வது படங்கும் போது தான் நமக்கு லைட்டாக ஒரு டவுட் வந்தது. ஏன்னா பொதுவாகவே தமிழ் சினிமாவில் இருக்கிற ஹீரோக்களுக்கு 25வது படம், 50வது படம், 75வது படம், 100வது படம்லாம் ஓடாது, சென்டிமெண்ட்டாக ஃப்ளாப் ஆகிடும். அதுக்கு நிறைய ஹீரோக்கள் உதாரணமாக இருக்கிறாங்க. அதில் தப்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அஜித் மட்டும்தான் தப்பிச்சிருக்கிறாரு. என்னென்னா அமர்க்களம் அஜித்தோட 25வது படம், அந்த படம் ஹிட்டு. அதே மட்டும் மங்காத்தா அவருடைய 50வது படம், அது பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இதை தாண்டி ஒரு சில ஹீரோக்கள் மட்டும்தான் இந்த 25, 50, 75, 100
அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மீதி எல்லா ஹீரோக்களுக்குமே வந்து படங்கள் வந்து ஃப்ளாப் தான் ஆகிருக்குது. சமீபத்திலேயே உதாரணம் வந்து கார்த்தியோட 25வது படம் ஜப்பான், அந்த படம்லாம் அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருந்துச்சு. அதை தாண்டி மகாராஜா படத்து மேலே இருந்த இன்னொரு பெரிய நம்பிக்கை யாருன்னா அந்த படத்தோட இயக்குனர் நித்திலன் சாமிநாதன். ஏன்னா அவர் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்தை வந்து செம்ம என்கேஜிங்காக வந்து இந்த ஆடியன்ஸுக்கு கொடுத்தாரு. அந்த படம் மிகச்சிறந்த படம். ஸ்க்ரீன் பிளேலாம் அப்படி பரபரன்னு இருக்கும். நீங்கள் அந்த படத்தில் உட்காந்துட்டிங்கன்னா எந்திரிக்க மாட்டீங்க. அவ்வளோ அழகாக வந்து ரொம்ப ஒரு ஸ்பீடான திரைக்கதை அந்த படத்தில் அவர் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட டைரெக்ஷனில் வர்ற படங்கிறதுனால நம்பிக்கை இருந்துச்சு. இந்த படம் எந்த வகையிலும் நம்மளை ஏமாற்றாது, கண்டிப்பாக நம்மளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ மகாராஜா படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. படத்தை நான் பார்த்துட்டேன். விஜய் சேதுபதியோட பேர் தான் மகாராஜா. ஆனால் அவர் வந்து ஒரு சலூன் கடையில் வேலை பார்ப்பார். என்ன பண்ணுறா, ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் போய், சார் என் வீட்டுக்கு 3 பேர் வந்தாங்க, என்னை அடித்து போட்டு என் லட்சுமியை தூக்கிட்டு போயிட்டாங்க, நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். யார் இந்த லட்சுமி? போலீஸுக்காரங்க வந்து அந்த லட்சுமியை கண்டுபிடிச்சி விஜய் சேதுகிட்ட கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படம் சொல்ல வர்ற கதை. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை வந்து நித்திலன் சாமிநாதன் டைரக்டர் வந்து தொட்டிருக்கிறாரு. அது என்ன சமூக பிரச்சனையை தொட்டிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தேட்டரில் போய் பாருங்கள். அந்த சஸ்பென்ஸை நான் உடைக்க விரும்பலை. அதை உடைச்சிட்டோம்னா அந்த படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு சுவாரஸ்யமே இருக்காது. அதை தாண்டி நான் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதியை பாராட்டணும் அப்படின்னா, இது அவருடைய 50வது படம். பொதுவாகவே இந்த 25, 50, 75 இந்த படங்களையும் வந்து பெரிய பட்ஜெட்டில் ஒரு பக்காவான கமர்ஷியல் படமாக தான் எல்லா ஹீரோக்களும் நடிக்க ஆசைப்படுவாங்க. அதுக்கு வந்து நம்ம கார்த்தியவே சொல்லலாம். அவருடைய 25வது படம் ஜப்பான் படம் எப்படி இருந்தது, நல்லா கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டு என்ன அப்படி தெலுங்கு பட ஹீரோ மாதிரிலாம் வந்திருந்தார். பட் விஜய் சேதுபதி இந்த படத்தில் அப்படி வரலை. இந்த சமூகத்துக்கு தன்னை வாழ வச்ச ரசிகர்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும், அதுவும் வந்து ஒரு சோசியல் மெசேஜை இந்த படத்தின் மூலமாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை அவர்கிட்ட தெரியுது. அப்படி தான் நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கே அவருக்கு நம்ம வந்து ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். அது மட்டும் கிடையாது, 2010 வந்த தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் தான் ஒரு ஹீரோவாக சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆனார். இங்கே பாருங்கள், ஒரு 13-14 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே ஒரு 50 படத்தை ரீச் பண்ணிட்டார். ஸோ அவருடைய இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் வந்து படம் முழுக்க வர்றாரு. ஆனால் அந்த மனுஷன் வந்து ஒரு ஹீரோ அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் வந்து விட்டு கொடுக்கல. ஆமாம், அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறார். அண்டு அனுராக் காஷ்யப்பை நம்ம வந்து பாராட்டணும். உண்மையிலே அந்த மனுஷன் வந்து பிரமாதமான ஒரு நடிகர். அதுவும் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் இருக்குது, அதில் அனுராக் காஷ்யப்போட ஆக்டிங் இருக்குது பாருங்கள், ஐயோ அப்படியே ஸ்டன் ஆகி நீங்கள் நின்றுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே, டெக்னீஷியன் முதற்கொண்டு ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு எல்லாருமே அவங்க வந்து என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக அந்த வன்முறைகள் வந்து திரைப்படங்கள் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான். சமீப காலமாக பெரிய ஹீரோக்களோட படங்களில் கமர்ஷியல்ங்கிற பேர்களை வன்முறைகளை அள்ளி தெளிக்கிறாங்க. அந்த வன்முறைகள்லாம் பார்க்கும்போது நமக்கு அநியாயமாக தெரியும். என்னையா இப்படியெல்லாம் வந்து சீன் வைக்கிறீங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு தோணும். பட் இந்த படத்துலேயும் வந்து சில இடங்களில் வந்து வன்முறை காட்சிகள் இருக்குது. பட் இந்த வன்முறை காட்சிகளுக்கு வந்து நியாயமான காரணம் இந்த படத்தில் இருக்குது. ஒவ்வொரு மிடில் கிளாஸ் மனிதனோட கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த வன்முறையாக நான் அதை பார்க்குறேன். அந்த வன்முறை சரியா தப்பா அப்படிங்கிறத தாண்டி அவனுக்கு அது சரி அப்படிங்கிறது தான் விஜய் சேதுபதியோட கேரக்டர் வந்து சொல்ல வருது. ஓவராலாக அந்த மகாராஜா படத்தை பார்த்தவங்க வந்து பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த அப்பாக்கள்லாம் மெயினாக அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, இந்த அப்பாக்களை பெற்ற அப்பாக்கள் இருக்காங்கள்ல, அவங்களும் இந்த படத்தை பார்க்கணும்.